நம் வாழ்வில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டங்களை வெற்றியாக மாற்றும் சக்தி இறை வழிபாட்டிற்கு உண்டு. வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் அருளும் மன உறுதியும் மிக அவசியம். குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, செய்யும் தொழிலில் லாபம் இல்லையே என்று கவலைப்படுபவரா நீங்கள்? கவலை வேண்டாம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் சத்யநாராயணரின் அருளைப் பெற்று உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கும் எளிய வழிபாடுதான் சத்யநாராயண பூஜை. இது வெறும் சடங்கல்ல, உங்கள் நம்பிக்கையின் வெற்றி. ஏன் இந்த பூஜையைச் செய்ய வேண்டும்? சத்யா என்றால் உண்மை, நாராயணா என்றால் பரம்பொருள். உங்கள் காரியங்களில் இருக்கும் தடைகள் பனி போல விலகும். தொழிலில் லாபமும் வீட்டில் சுபிட்சமும் உண்டாகும். குடும்பத்தில் சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். இந்த பூஜையை பௌர்ணமி அல்லது ஏகாதசி நாட்களில் செய்வது மிகச் சிறப்பு. வீட்டை தூய்மை செய்து மாவிலை தோரணம் மற்றும் கோலமிட்டு அலங்காரம் செய்யுங்கள். ஒரு பீடத்தில் சிவப்பு துணி விரித்து சுவாமி படத்தை வைத்து கணபதி பூஜையுடன் தொடங்குங்கள். முக்கியமாக பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை கலந்த பஞ்சாமிர்தம் மற்றும் பழங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டும். பூஜையின் மிக முக்கியமான பகுதியாக சத்யநாராயண கதையை வாசிக்க வேண்டும். இதன் மூலமே இறைவனின் அருளை நாம் முழுமையாக பெறுகிறோம். முடிவில் தீப ஆராதனை காட்டி பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். நம்பிக்கையோடு செய்யப்படும் ஒரு சிறிய பூஜை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சத்யநாராயண பூஜை என்பது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல, அது நம் வாழ்வியல் உண்மையை சத்தியத்தை உணர்ந்து இறைவனுடன் இணையும் ஒரு உன்னத பயணம். நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களை நோக்கி 10 அடி வருவான் என்பார்கள். வரப்போகும் விசேஷ நாட்களில் உங்கள் இல்லத்தில் இந்த பூஜையைத் தொடங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள். மனத்தூய்மையோடு வேண்டினால் உங்கள் வாழ்விலும் அற்புதம் நிகழும். அந்த நாராயணனின் பரிபூரண அருளைப் பெறுங்கள். ஓம் நமோ நாராயணாய.